ஹாய் லாஸ்ட் வீடியோட கண்டிஷன் தான் மினி விலாக் பார்ட் 2 தங்கச்சி வீட்டுக்கு போகணும் இல்லையா அப்போ குல்ஃபியாக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க எங்களுக்காக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்கர்லாம் ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ட்ரையல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பராக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாமா. ஸோ எங்களுக்காக பார்த்தீங்கன்னா பர்கர் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, நல்லா இருந்துச்சு. கடைக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 80% தரலாம். ஸோ சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. பாப்பா எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ கிட்ஸுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாமேன்னு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போட்டோம். ஸோ பன் பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டாங்க. மைனஸ் அண்ட் கெச்சப்ஸ் மிக்ஸ் பண்ணி பேஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரா மெட்டீரியல்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கட்லெட் வெஜ் கட்லெட் எப்படி ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி சேம் மெத்தட் தான் வெஜ் கட்லெட் போட்டு ரெடியாக தனி பண்ணி வச்சுக்கிட்டாங்க, தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. மேலே சீஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு மேலே பன் வச்சுட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ எம்மியாக இருந்தது. நான் நிறைய டைம் பர்கர் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது.